அடுத்தவங்கள பத்தி பேசுறதுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரிங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யார பத்தி கேட்டாலும் பக்கம் பக்கமா சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட வேலை பாக்குறவங்க, இப்படி யாரையும் நம்ம விட்டு வைக்கிறது இல்ல. அவங்க குணநலன்களை அக்கு வேறு ஆணி வேற கழட்டி போட்டு ஆராய்வோம். அவங்களோட நல்ல குணத்தை விட கெட்ட குணத்தையே அதிகம் பேசுவோம். அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்க உறவுகளை பத்தி, அவங்க கண்ணோட்டத்தை பத்தி எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி அலசுவோம். அவங்க இந்த இடத்துல இப்படி பேசினாங்க, ஆனா இப்படி பேசி இருந்திருக்கணும். அவங்க அந்த இடத்துல இப்படி பிஹேவ் பண்ணாங்க, ஆனா இப்படி பிஹேவ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க நடத்தைய குறிச்சு விமர்சனம் வேற பண்ணுவோம். இத கேரக்டர் அசாசினேஷன் சொல்வாங்க. இது கொலை செய்யறதுக்கு சமம். அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சமும் அருகதை இல்ல. நம்ம கண்ல ஒரு பெரிய கல்லையே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கண்ல இருக்கிற ஒரு சின்ன தூசியை எடுக்க பாக்குறோம். நம்ம கிட்ட நிறைய குறை இருக்குது, நம்ம வீட்டுல ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது, நம்ம நடத்த மோசமா இருக்குது. அத முதல்ல நாம சரி செய்ய பாக்கணும். நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவள் அப்படின்னு நம்மை நாமே ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம கிட்ட உள்ள நிற குறைகளை அலசி பார்க்கணும். பிளஸ் பாயிண்ட்ஸை பிளஸ் பண்ணணும், மைனஸ் பாயிண்ட்ஸை மைனஸ் பண்ண முயற்சிக்கணும். தேவனோட உதவி இல்லாம இதை செய்ய முடியாது. தேவனே சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த நாள் முழுவதும் நம்ம மனசை சுத்தமா வச்சிருக்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ராத்திரியும் அந்த நாள்ல நாம எப்படி இருந்தோம்னு நம்மை நாமே அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்படி நம்ம குறைகளை நாம களைய கஷ்டப்படும் போது மத்தவங்களோட குறைகளை நாம புரிஞ்சுக்குவோம், சகிச்சுக்கிடுவோம். அத களைய அவங்களுக்கு ஆதரவா இருக்க நாம முயற்சிப்போம். இதுதான் உண்மையான வாழ்க்கை.